அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சு அதையும் போட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் என்னென்ன வெஜிடபிள் எடுத்துருக்கேன்னா மீன் மேக்கரு, பீன்ஸு, கேரட்டு, நீங்கள் வேணால் பட்டாணி கூட போட்டுக்கலாம். பட்டாணி குடமிளகாலாம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி இருக்குல்ல, இப்போ எண்ணெயிலே நம்ம போட்டுடணும். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் வதக்கிக்கிட்டு தக்காளி பழமாக தக்காளி இருக்குல்ல, ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலா போடும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உரப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருக்கோம், எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு அந்த இது வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கரம் மசாலா தூள் இருக்குல்ல, அதை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸு, கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன்ல காய்கறி, உங்களுக்கு குடமிளகா, பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிடக்கூடாது, எண்ணெயிலே வதக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, காயில் உள்ள தண்ணியிலே வெந்துடணும் இதெல்லாம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். காய்கறி முக்கால்வாசி வதங்கினோடனே ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டுக்கோங்க. நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நான் 1.5 பாக்கெட்டு போட்டிருக்கேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டி அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் அந்த மசாலாலே அடி பிடிக்காமல் வச்சு நீங்கள் கிளறி ஊற்றிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். வடித்து வச்சுருக்க ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. ரைஸை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. ஏன்னா கிளற கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் கிண்ணம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு தூவி எடுத்துக்கோங்க. இதோட டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ்லாம் வச்சு சாப்பிட்லாம். நம்ம நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு எதுவும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.